ஒரு சாதாரண இங்கிலீஷ் டீச்சராக இருந்த ஜாக்மா அவர்கள் எப்படி சீனாவின் நம்பர் 1 பணக்காரனாக மாறினார் அப்படின்றது தான் நம்ம ஒரு சீரீஸாக பார்த்துட்ருக்குறோம். இது வரைக்கும் ஜாக்மாவோட அலிபாபா நிறுவனத்தில் கோல்ட்மேன் சாக்ஸ் நிறுவனம் முதலீடு பண்ணியிருந்தாங்க. ஆனால் நிறுவனம் கொஞ்சம் வளர்ந்த பிறகு அவங்க அந்த பணத்தை நாங்கள் எடுத்துகிட்டு வெளியே போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மறுபடியும் பணப்பிரச்சனைக்கு உள்ளானார் ஜாக்மா. அந்த பணப்பிரச்சனையை எப்படி சமாளித்தார், அதுலேருந்து எப்படி மீண்டு வந்தார்னு இந்த அத்தியாயத்தில் பார்க்கலாம். இது ஜாக்மா சக்ஸஸ் ஸ்டோரி எபிசோட் நம்பர் 8. யாகூ நிறுவனம் ஜாக்மாவினுடைய அலிபாபா நிறுவனத்தில் முதலீடு பண்ண முன் வந்தாங்க. யாகூ நிறுவனம் பயங்கரமான வளர்ச்சி அடைந்த ஒரு நிறுவனமாக இருந்தது. ஆனால் 1999ஆம் ஆண்டுக்கு பிறகு கூகுள் ஆரம்பிக்கப்பட்டுச்சு. கூகுள் ஆரம்பிக்கப்பட்ட சில வருடங்கள்லேயே அதனுடைய வளர்ச்சி சூப்பராக இருந்தது. அப்போ கூகுள் நிறுவனமே யாகூ நிறுவனத்துக்கிட்ட போயிட்டு எங்களோட கூகுள் நிறுவனத்தை நீங்கள் வாங்கிக்கோங்க, நாங்கள் இந்த விலைக்கு உங்கள்கிட்ட விற்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் யாகோட முதலாளி ரொம்ப விலை ஜாஸ்தியாக இருக்குது, அதெல்லாம் வாங்க முடியாது அப்படின்னு மறுத்துட்டார். கூகுள் நிறுவனத்தை வாங்க மாட்டீங்களா, இருங்க நாங்கள் உங்களுக்கே போட்டியாக வந்து காமிக்கிறோம் அப்படின்னு அடுத்த ஒரு வருஷத்துலேயே கூகுள் நிறுவனம் மிகப்பெரிய அளவில் வளர்ந்தது. யாகூ நிறுவனத்துக்கு பெரிய தலைவலியாக அமைஞ்சுது. ஏன்னா கூகுள் சர்ச் இன்ஜின் வந்து சூப்பராக இருக்கும். அன்னைக்கு காலகட்டத்தில் நம்ம யாகூ சர்ச் இன்ஜினில் ஒரு விஷயத்தை தேடணும் அப்படின்னா அது கண்ட மேனிக்கு குப்பையாக நிறைய வெப்சைட்டை காமிக்கும், தப்பான ரிசல்ட்டை கொடுக்கும். சரியான ரிசல்ட்டே வெப்சைட்டே நமக்கு கிடைக்காது. ஆனால் அதே விஷயத்த கூகுளில் தேடினீங்க அப்படின்னா அது வந்து கரெக்டான ரிசல்ட்டை கொண்டு வந்துச்சு. இந்த பேஜ் ரேங்கிங் அல்காரிதம் அப்படிங்கிறதன் மூலமாக கூகுளோட சர்ச் இன்ஜின் சூப்பராக ஒர்க் ஆச்சு. அதனால் கூகுள் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைந்தது. இதன் மூலமாக யாகூ யூஸ் பண்ணுறவங்க கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்தாங்க. கூகுள் தான் நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போது திரும்பவும் யாகூவோட முதலாளி கூகுள் நிறுவனத்தை விலைக்கு கேட்டார். ஆனால் அப்போது கூகுள் நிறுவனம் யானை விலை குதிரை விலை சொன்னாங்க. அதனால யாகூ நிறுவனத்தால் கூகுளை வாங்க முடியலை. நாளுக்கு நாள் கூகுள் நிறுவனத்தினுடைய போட்டி அதிகமாச்சு. யாகூ நிறுவனத்துக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அப்போ தான் யாகூ நிறுவனத்தினுடைய முதலாளி யோசிச்சாரு, நம்ம ஒரு நிறுவனம் சின்ன நிறுவனமாக இருக்கும்போதே அதில் முதலீடு பண்ணியிருக்கணும், தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு யோசிச்சார். இனிமே அந்த தப்பை பண்ணக்கூடாது, இப்போ வளரக்கூடிய ஒரு நல்ல நிறுவனம் எது அப்படின்னு பார்த்து அதில் நல்ல முதலீட்டை பண்ணலாம் அப்படின்னு நினச்சாரு. அப்போ அவர் கண்ணுக்கு தெரிந்த ஒரு நல்ல நிறுவனம் அப்படின்னா அது நம்ம ஜாக்மாவோட அலிபாபா நிறுவனம் தான். ஏன்னா ஈபே நிறுவனத்தையே சைனாவில் அடித்து ஓட விரட்டியிருக்காங்க. அதனால நம்ம ஜாக்மாவோட நிறுவனத்தில் முதலீடு பண்ணலாம் அப்படின்னு நினச்சாரு. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட $1 பில்லியன் உடனடியாக முதலீடு பண்ணாங்க யாகூ நிறுவனம். இதைத் தொடர்ந்து அலிபாபா நிறுவனத்தினுடைய 40% பங்குகள் யாகூ நிறுவனத்திற்கு கிடைத்தது. இப்போ ஏற்கனவே அந்த சாஃப்ட்பேங்க் நிறுவனத்தினுடைய தலைவர் மாசா அவர்கள்கிட்ட அலிபாபா நிறுவனத்தினுடைய 30% பங்குகள் இருந்தது. இப்போ யாகூ நிறுவனத்துக்கிட்ட 40% பங்குகள் இருக்கு. மீதம் இருக்கக்கூடிய 30% பங்குகள் மட்டும்தான் நம்ம ஜாக்மா கைவசம் இருந்தது. யாகூ நிறுவனத்தினுடைய முதலீட்டை தொடர்ந்து அலிபாபா நிறுவனம் இன்னும் பயங்கரமாக வளர ஆரம்பிச்சது. இன்னும் நிறைய வாடிக்கையாளர்களை கவர்ந்தது. இதைத் தொடர்ந்து இன்னும் முதலீட்டை திரட்டணும் அப்படின்னு இன்னொரு விஷயத்த பண்ணாரு நம்ம ஜாக்மா. 2007ஆம் ஆண்டு ஜாக்மா நிறுவனத்தினுடைய அலிபாபா நிறுவனம் பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்டுச்சு. இதனுடைய ஆரம்ப விலை, அதாவது ஒரு ஷேரோட விலை $13.50 அப்படின்னு விற்பனையாச்சு. ஆனால் முதல் நாள் முடிவில் ஒரு ஷேரோட விலை 3 மடங்கு அதிகரித்து $39.50 அப்படின்னு விற்பனையாச்சு. 3 மடங்கு லாபம் ஒரு ஷேர் கொடுத்துச்சு. அலிபாபா நிறுவனத்தினுடைய எம்ப்ளாயிஸ் கிட்டத்தட்ட 10% ஷேர் அது அவங்க எம்ப்ளாயிஸ்ட தான் இருந்தது. அந்த ஷேரை கையில் வச்சிருந்த அத்தனை பேரும் ஒரே நாள்லேயே லட்சாதிபதியாக மாறினாங்க. இத்தனை நாள் கிட்டத்தட்ட 8 வருஷம் அவங்க கடினமாக உழைத்த உழைப்புக்கு அன்னைக்கு ஒரே நாள்லேயே பலன் கிடைத்தது. இந்த பலனை நீங்கள் எல்லாரும் அனுபவிக்கணும், அந்த ஷேர்லாம் விற்று கொண்டாடுங்க அப்படின்னு சொன்னார் ஜாக்மா. இந்த மாதிரி பங்குச்சந்தை மூலமாக மிகப்பெரிய நிறுவனமாக மாறிடுச்சு நம்ம அலிபாபா நிறுவனம். கூகுள் நிறுவனத்துக்கு பிறகு பங்குச்சந்தையில் மிகப்பெரிய முதலீட்டை திரட்டினது நம்ம அலிபாபா நிறுவனம் தான். எல்லாம் சரியாக போயிட்டு இருந்த இந்த நேரத்தில் தான் 2008ஆம் ஆண்டு மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி வந்தது. உலக அளவில் நடந்த பொருளாதார நெருக்கடி. நீங்கள் எலன் மாஸ்க் அவர்களுடைய கதையெல்லாம் கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். எலன் மாஸ்க் அந்த 2008 காலகட்டத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டார், ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தையும் டெஸ்லா நிறுவனத்தையும் காப்பாற்ற எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அவர் மட்டுமே இல்லை, 2008 பங்குச்சந்தை பயங்கரமாக வீழ்ச்சி அடைந்தது. அதனால் எல்லா நிறுவனமே மிகப்பெரிய நஷ்டத்தில் இருந்தது. ஒரு 10 மாதத்துக்கு முன்னாடியே ஜாக்மாவினுடைய அலிபாபா நிறுவனம் பங்குச்சந்தைக்கு வந்தனால அந்த நம்ம நிறுவனம் மட்டும், அந்த அலிபாபா நிறுவனம் ஓரளவு தப்பிச்சுது. ஜாக்மா கையிலையும் கொஞ்சம் நிறைய பணம் இருந்தது. இந்த 2008 காலகட்டத்தில் எப்படி தங்கள் நிறுவனத்தை மறுபடியும் மீட்டெடுக்கிறது, இந்த பொருளாதார நெருக்கடியிலிருந்து எப்படி வெளியே வர்றது அப்படின்னு மற்ற நிறுவனங்கள்லாம் யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால்
இது உலகளவில் நடக்கக்கூடிய ஒரு பொருளாதார நெருக்கடி. நம்ம எதுவுமே இப்போ பண்ண முடியாது, அமைதியாக தான் இருக்கணும், நிலைமை சீராகும் வரை பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு சொன்னார் ஜாக்மா. இது நம்ம ஜாக்மா கிட்ட இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான பாடம். இப்போ உலகளவில் எதுவுமே சரியா நடக்கல அப்படின்னா அப்போ நம்ம அமைதியா பொறுமையா தான் இருக்கணும். இப்போ உலகளவில் எல்லா பிசினஸும் நல்லா போய்கிட்டு இருக்கு, நம்ம பிசினஸ் மட்டும் டல் அடிக்குது, மோசமா இருக்குது அப்படின்னா அப்ப நம்ம ஏதாவது முயற்சிகள் எடுக்கணும், பிசினஸ் டெவலப் பண்றதை பத்தி யோசிக்கணும். ஆனா இப்போ காலகட்டம் உலகளவில் சரியா இல்லை அப்படின்னா அந்த டைம்ல என்ன முயற்சிகள் எடுத்தாலும் அது தோல்வியில தான் முடியும். அந்த டைம்ல அவசரப்பட்டு எந்த முடிவுகளும் எடுக்கக்கூடாது. அப்ப நம்ம பண்ண வேண்டிய ஒரே விஷயம் பொறுமையா இருக்கிறது மட்டும்தான். பொறுமை பொறுமை பொறுமை. அந்த டைம்ல நம்ம பொறுமையா மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு ஜாக்மா சொல்றாரு. ஜாக்மா பொறுமையா இருந்தாரு. அதே நேரத்துல இன்னொரு மிகப்பெரிய விஷயத்தையும் பண்ணாரு. ஜாக்மாவினுடைய அலிபாபா நிறுவனத்துல ரெஜிஸ்டர் பண்றதுக்கு ஃபீஸ் கிடையாது. ஆனா வாடிக்கையாளர்களுக்கு சில எக்ஸ்ட்ரா சலுகைகள் கிடைக்கணும் அப்படின்னா எங்க நிறுவனத்துல நீங்க வருஷத்துக்கு 50,000 ரூபாய் கட்டி எங்களோட கோல்டன் கஸ்டமரா, தங்க உறுப்பினரா நீங்க மாறிக்கணும் அப்படின்னு ரூல் இருந்தது. 2004ஆம் ஆண்டுல இருந்து இந்த திட்டம் இருந்தது. இப்போ 2008ஆம் ஆண்டு நிறைய பேர் பொருளாதார நெருக்கடியினால கஷ்டப்பட்டாங்க. அதனால எங்களுடைய தங்க வாடிக்கையாளரா, கோல்டன் கஸ்டமரா நீங்க மாறணும் அப்படின்னா இனிமே 50,000 யுவான்கள் கட்ட வேணாம், வெறும் 30,000 யுவான்கள் கட்டினாலே போதும். உங்களுக்கு அந்த தங்க வாடிக்கையாளருக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை சலுகைகளும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி விலையை குறைச்சாரு ஜாக்மா. ஜாக்மாவோட ஊழியர்களே இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. நம்மளே கடுமையான பொருளாதார நெருக்கடியில் இருக்கோம், உலகம் முழுக்க அப்படித்தான் இருக்கு. இந்த டைத்துல நம்ம நல்ல ப்ராஃபிட்டை காமிக்கணும் அப்படின்னா நம்ம பேமெண்ட்டை அதிகரிக்கணும். ஆனால் நீங்கள் அதிகரிக்கலைனாலும் பரவாயில்ல, அப்படியே விட்டுருந்தாலாவது நல்ல லாபம் வந்திருக்கும். ஆனால் இப்போ போயிட்டு பேமெண்ட்டை குறைச்சிருக்கீங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்டாங்க. அப்போ ஜாக்மா என்ன சொன்னார்னா, வாடிக்கையாளர்கள் தான் நம்முடைய கடவுள். இப்போ உலகளவில் நிலைமை சரியில்லை, இந்த நேரத்தில் நம்ம அவங்கள மேலும் கஷ்டப்படுத்தக்கூடாது. நம்ம கையில் நம்ம நிறுவனத்துக்கு ஓரளவுக்கு பணம் இருக்கு, லாபமும் இருக்கு. இப்போ நமக்கு லாபம் முக்கியம் இல்லை, நம்முடைய வாடிக்கையாளர்கள் நலன் தான் முக்கியம். இந்த மாதிரி ஒரு கஷ்டமான காலகட்டத்தில் நம்ம அவங்க கூட இருக்கணும் அப்படின்னு சொன்னார் ஜாக்மா. அவர் சொன்னது போலவே நல்லதாவே நடந்தது. இந்த மாதிரி ஒரு கஷ்டமான காலகட்டத்தில் ஜாக்மா அவரோட லாபத்தை எதிர்பார்க்காம வாடிக்கையாளர்களுக்கான செலவை குறைச்சாரு. அப்படின்றனால அலிபாபா நிறுவனத்தை நிறைய பேர் புகழ ஆரம்பிச்சாங்க. இது அலிபாபா நிறுவனத்திற்கு ஒரு மிகப்பெரிய விளம்பரத்தையும் தந்தது. இன்னும் நிறைய வாடிக்கையாளர்கள் அலிபாபா நிறுவனத்துல இணைந்தாங்க. இந்த மாதிரி அலிபாபா நிறுவனம் ஒரு பக்கம் பயங்கரமா வளர்ந்துட்டு இருந்தாலும் யாகூ நிறுவனம் கிட்டத்தட்ட மூழ்கிக்கிட்டு இருந்தது. ஏற்கனவே கூகுள் வந்த பிறகு யாகூ நிறுவனத்துக்கு செம அடி. இந்த 2008ஆம் ஆண்டு பொருளாதார நெருக்கடியில யாகூ நிறுவனத்தால திரும்ப எந்திரிக்கவே முடியல. அப்பதான் யாகூ நிறுவனத்தை மைக்ரோசாஃப்டோட ஓனர் பில்கேட்ஸ் வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணாரு. யாகூ நிறுவனத்தினுடைய ஓனருக்கும் மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தினுடைய ஓனர் பில்கேட்ஸுக்கும் பேச்சுவார்த்தை நடந்தது. இந்த டீல் எப்படி முடிய போகுதோ அப்படின்னு நம்ம ஜாக்மா பதறிக்கிட்டே இருந்தார். ஏன்னா யாகூ நிறுவனத்துக்கிட்ட தான் நம்ம அலிபாபா நிறுவனத்தினுடைய 40% பங்குகள் இருக்கு. இவ்வளவு நாள் யாகூ நிறுவனத்தினுடைய முதலாளி நமக்கு சுதந்திரமா சில விஷயங்கள்ல முடிவெடுக்க உரிமை கொடுத்திருந்தார். ஆனா இப்போ யாகூ நிறுவனத்தை மைக்ரோசாஃப்ட் வாங்கிட்டாங்க அப்படின்னா அந்த நிறுவனம், மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் சொல்றது தான் நம்ம கேட்கணும். அவங்க நம்மளை சுயமா செயல்பட விடுவாங்களா அப்படின்னு தெரியல. இந்த டீலிங் எப்படி முடிய போகுது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாரு. ஆனா யாகூ நிறுவனத்திற்கும் மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்திற்கும் நடந்த பேச்சுவார்த்தை தோல்வியில முடிஞ்சது. மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் யாகூ நிறுவனத்தை வாங்கல. இதனால நிம்மதி பெருமூச்சு விட்டாராம் ஜாக்மா. அதே நேரத்தில் இப்போ யாகூ நிறுவனத்துக்கிட்ட தான் நம்ம அலிபாபா நிறுவனத்தோட பெரும் பங்குகள் இருக்கு. அதனால இது என்னைக்குமே நமக்கு ஆபத்து தான். யாகூ நிறுவனத்துக்கிட்ட இருக்க நம்ம நிறுவனத்தோட பங்குகளை கொஞ்சம் கொஞ்சமாக காசு கொடுத்து நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணாரு. முதலடியாக ஒரு 5% பங்குகளை திரும்ப ரிட்டர்ன் வாங்கிக்கிட்டாங்க. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்த ஒரு 20 மாதங்களுக்குள்ளேயே 20% பங்குகளை வாங்கிக்கிட்டாராம் ஜாக்மா. இப்போ யாகூ நிறுவனத்துக்கிட்ட அலிபாபா நிறுவனத்தினுடைய வெறும் 20% பங்குகள் மட்டும்தான் இருந்தது. 2008ல் மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி உலகம் முழுக்க இருந்தாலும் ஒரு 2 வருடத்திற்கு பிறகு 2010க்கு மேல உலகம் கொஞ்சம் கொஞ்சமா மறுபடியும் வேகம் எடுக்க ஆரம்பிச்சது. அதெல்லாம் சரியாக ஆரம்பிச்சது. அப்போ நம்ம ஜாக்மாவினுடைய அலிபாபா நிறுவனம் இன்னும் பயங்கரமா வளர ஆரம்பிச்சது. உலகம் முழுவதும் இருந்து அவருக்கு வாடிக்கையாளர்கள் கிடைச்சாங்க. கிட்டத்தட்ட நம்ம அலிபாபா நிறுவனத்தினுடைய மதிப்பு பல மடங்கா உயர்ந்தது. இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா சாஃப்ட்பேங்க் நிறுவனத்தினுடைய தலைவர் மாசா அவர்கள் ஆரம்பத்தில் ஒரு $20 மில்லியன் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தார்ல, அது கிட்டத்தட்ட $20 பில்லியன் வளர்ந்திருந்தது. அந்த அளவுக்கு பல மடங்கு லாபம் கொடுத்துச்சான் அலிபாபா நிறுவனம். இந்த மாதிரி நிறுவனம் நல்லா வளர்ந்த பிறகு நிறுவனத்தை அடுத்தடுத்த இளைஞர்கள் கையில கொஞ்சம் ஒப்படைச்சிட்டு நிறுவனத்தினுடைய பொறுப்புகள்ல இருந்து வெளியே வந்தாரு நம்ம ஜாக்மா. நம்ம சீன தேசத்துக்காக நிறைய விஷயங்களை செஞ்சிட்டோம், இனி இந்த உலகத்துக்காக ஏதாவது செய்யணும்
செய்யணும்னு நினைச்சாரு. ஆப்பிரிக்க நாடுகளில் கஷ்டப்படக்கூடிய மக்களுடைய கல்வி செலவுக்கு உதவுனாரு. அதே மாதிரி போரால பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் அந்த அகதிகளுக்கும் உதவுனாரு. தன்னுடைய நிறைய பணத்தை நன்கொடையா கொடுத்தாரு. 2019ஆம் ஆண்டு ஹீரோ ஆஃப் பிலாந்தெரபிஸ்ட், உலகின் மிகச்சிறந்த நன்கொடையாளர் விருது அவருக்கு கிடைச்சது. அந்த அளவுக்கு நிறைய பணத்தை தானமா கொடுத்திருந்தார். எல்லாம் சரியா போயிட்டு இருந்த இந்த நேரத்துல தான் 2020ஆம் ஆண்டு கொரோனா வந்தது. கொரோனால என்னென்ன நடந்துச்சுன்னு உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். எல்லா பிசினஸுமே கொஞ்சம் டல் அடிக்க ஆரம்பிச்சது. அப்பதான் 2020ஆம் ஆண்டு ஜாக்மா அவர்கள் சீன அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு விஷயத்த சொன்னாரு. நம்முடைய சீன அரசாங்கம் இந்த கொரோனாவை முதல்லயே சரியா கணிச்சிருந்து அதற்கான நடவடிக்கைகள் எடுத்திருந்தா இன்னைக்கு உலகம் இவ்வளவு பெரிய சிக்கல்ல சிக்கியிருக்காது. கொரோனா பரவுவதற்கு முக்கிய காரணமே சீன அரசாங்கம் தான் அப்படின்னும், சீன அரசாங்கத்தை பற்றி மேலும் சில விஷயங்களையும் சொல்லி சீன அரசாங்கம் மேல பகிரங்கமா சில குற்றச்சாட்டுகளை வச்சாரு. இதனால சீன அரசாங்கத்தினுடைய அதிபர் பயங்கர கோபம் அடைந்தார். இப்போ நம்ம ஊர்ல எல்லாம் யாராவது ஒருத்தர், அது ஒரு பிசினஸ் மேன், கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஒருத்தர் பேசினார் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? அவரோட கம்பெனிக்கு எதிராக சிபிஐ ரைடு எல்லாம் விடுவாங்கல்ல, அதே மாதிரிதான் சீன அரசாங்கமும் பண்ணுச்சு. அலிபாபா நிறுவனத்தில் விற்கக்கூடிய பல பொருட்கள் போலி பொருட்கள், அலிபாபா நிறுவனமே ஒரு மோசடி நிறுவனமா இருக்கலாம் அப்படின்னு நியூஸ் செய்தியில பரவுச்சு. அலிபாபா நிறுவனத்தை கைப்பற்ற சீன அரசாங்கம் முயற்சி பண்ணாங்க. நிறுவனத்தினுடைய பங்குகள் ஷேர் மார்க்கெட்ல வீழ்ச்சி அடைந்தது. ஜாக்மா அப்படி பேசினனாலதான் சீன அரசாங்கம் இப்படியெல்லாம் பண்ணுதுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் அரசாங்கத்தை எதிர்த்து எதுவுமே பண்ண முடியல. அதுக்கப்புறம் தான் சீன அரசாங்கம் கொஞ்சம் யோசிச்சது. சீனாவிலேயே கொஞ்சம் பெரிய நிறுவனமா இருக்கிறது இப்போ அலிபாபா நிறுவனம். இந்த நிறுவனம் வீழ்ச்சி அடைந்தால் கிட்டத்தட்ட சீனாவே வீழ்ச்சி அடைந்ததற்கு சமம் அப்படின்றதுனால அலிபாபா நிறுவனத்தை மேலும் மேலும் துன்புறுத்தாம விட்டாங்க. அதனால பங்குச்சந்தை வீழ்ச்சி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சது. ஆனா இந்த மாதிரி ஜாக்மா அவர்கள் சீன அரசாங்கத்துக்கு எதிராக பேசினதுக்கு அப்புறம் ஜாக்மா என்ன ஆனாரு அப்படின்னு யாருக்குமே தெரியல. ஜாக்மா அந்த பேட்டி கொடுத்த பிறகு அவர் ஆள் அட்ரஸே இல்லாம போயிட்டாரு. கிட்டத்தட்ட ஒரு 5 மாதங்கள் ஜாக்மா எங்க தேடியும் கிடைக்கல. வேர் இஸ் ஜாக்மா அப்படின்னு உலகம் கேட்க ஆரம்பிச்சது. நிறைய டிவில எல்லாம் அந்த வேர் இஸ் ஜாக்மா அப்படின்னு ஒரு செய்திகள் தொடர்கள்லாம் வர ஆரம்பிச்சது. ஒருவேளை அரசாங்கம் ஜாக்மாவை ஏதாவது செய்திருக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க. கிட்டத்தட்ட 5 மாதங்களுக்கு பிறகு ஜாக்மா ஒரு பேட்டி கொடுத்தாரு. இந்த மாதிரி, நான் ஜப்பான்ல டோக்கியோ நகரத்துல இருக்கேன். என்னுடைய தனிப்பட்ட சில காரணங்களுக்காக நான் தனிமையில இருக்கேன். நான் நல்லா தான் இருக்கேன். என்னை யாரும் தேட வேணாம் அப்படின்னு சொன்னாருங்க. இதன் பிறகுதான் எல்லாருக்குமே உயிர் வந்தது. ஜாக்மா இன்னும் உயிரோட மகிழ்ச்சியா தான் இருக்காரு அப்படின்னு. ஜாக்மா மறுபடியும் சீன அரசாங்கத்தை பத்தி ஏதாவது பேசினா அது அலிபாபா நிறுவனத்திற்கே கேடா முடியும் அப்படின்றனால ஜாக்மா அமைதியா இருந்தார். இதைத் தொடர்ந்து ஜாக்மா அவர்கள் ஜப்பான்ல உள்ள சில கல்லூரிகள்ல பேராசிரியரா வேலை பார்க்கிறதாகவும் மாணவர்கள் கிட்ட தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதாகவும் சொல்லப்படுது. அதே மாதிரி ஜப்பான்ல உள்ள கல்லூரி மட்டும் இல்ல, ஆப்பிரிக்க நாடுகளில் உள்ள கல்லூரிகள், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் போன்ற நாடுகளில் உள்ள கல்லூரிகளுக்கும் போயிட்டு இவர் உரையாற்றுவதா சொல்லப்படுது. இந்த மாதிரி ஜாக்மா தன்னுடைய நிறுவனத்தை விட்டு விலகி இருந்தாலும் அவர் உருவாக்கிய அலிபாபா நிறுவனம் கடந்த 2023ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட $126 பில்லியன் வருவாய் ஈட்டியிருந்தது. அந்த அளவுக்கு அலிபாபா நிறுவனமும் இன்னைக்கும் மிகச்சிறந்த நிறுவனமா லாபம் ஈட்டிட்டு இருக்கு. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, அவ்வளவுதான், ஜாக்மா அவர்கள் இனி ஒரு கல்லூரி பேராசிரியரா, கெஸ்ட் லெக்சரரா தன்னுடைய வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் அலிபாபா நிறுவனத்திற்கும் நல்லது, அவருக்கும் நல்லது அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் சில பேர், அவரை பத்தி நல்லா தெரிஞ்ச சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, புலி பாயறதுக்கு தான் பதுங்கி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு பிசினஸ் மேன் 1 கோடி ரூபாய் லாபமா சம்பாதிச்சாரு அப்படின்னா அதுல 30% டாக்ஸ் கட்டணும். அதாவது 30 லட்ச ரூபாய் சம்பாதிச்ச 1 கோடி ரூபாயில 30 லட்ச ரூபாய் டாக்ஸ்ல போயிடும். கவர்மெண்ட்டுக்கு வரியா கட்டணும். அந்த வரி பணம் நல்லதுதான், ஆனால் அது மக்களுக்கு போய் சேர்றதா நல்லது. ஆனா நடுவில் இருக்கக்கூடிய இந்த அரசியல்வாதிகள் அந்த வரி பணத்தெல்லாம் ஆட்டையப்பட்டால் ஒரு பிசினஸ் மேனுக்கு கோபம் வருமா வராதா? அந்த மாதிரி கோபம் தான் ஜாக்மா அவர்களுக்கும் வந்திருக்கு. ஜாக்மாவுடைய திறமை சரியான நேரத்துல வெளிப்படும். ஜாக்மா சரியான இடங்கள்ல காய்களை நகர்த்திக்கிட்டு இருக்காரு. கூடிய சீக்கிரம் சீன அரசாங்கத்துல மிகப்பெரிய பதவியில ஜாக்மா இருப்பாரு அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா சீன மக்கள் கிட்ட ஜாக்மாவுக்கு மிகப்பெரிய மதிப்பும் மரியாதையும் இருக்கு. ஜாக்மாவுக்கு சீன மக்கள் கிட்ட ஏகப்பட்ட ஆதரவு இருக்கு. அது மட்டும் இல்ல, உலக நாடுகள் மத்தியிலையும் ஜாக்மாவுக்கு மிகப்பெரிய ஆதரவு இருக்கு. அதனால சரியான தருணத்துல ஜாக்மா வெளிப்படுவாரு.
சீனாவின் அரசு அதிபராக மாறுவதற்கு கூட அவருக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஜாக்மா ஒரு அமைதியான பேராசிரியரா தன்னுடைய வாழ்க்கையை தொடர போறாரா, இல்ல அதிபரா பொறுப்பேற்று உலக நாடுகள் மத்தியில சீனாவோட தலையெழுத்தையே மாத்த போறாரா அப்படிங்கறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஜாக்மாவோட கதையிலிருந்து நம்ம நிறைய விஷயங்களை கத்துக்கணுங்க. நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க அப்படின்னு எனக்கு என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க. அதே மாதிரி நான் ஜாக்மா கிட்ட இருந்து என்னென்ன விஷயங்களை கத்துக்கிட்டேன் அப்படின்னு அடுத்த அத்தியாயத்துல சொல்றேன்.